ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ். கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். நான் சீர்காழிலேருந்து உங்கள் பிரேம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷனோட வந்திருக்கேன். என்ன அப்ளிகேஷன் கேட்குறீங்களா? ஒரு டிக்ஷனரி அப்ளிகேஷன். நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகலாம், சில ஒரு கண்ட்ரிக்கு கூட நம்ம மூவ் ஆகி போகலாம். ஸோ நம்ம பேசுகிற லாங்குவேஜுங்கிறது ரொம்ப மஸ்ட்னே சொல்லலாம். ஸோ அந்த லாங்குவேஜுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது கண்டிப்பாக டிக்ஷனரி. எல்லாரும் மறக்கவே மாட்டோம். ஸோ அப்படிப்பட்ட டிக்ஷனரி அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம மொபைலில் வச்சுக்கிட்டாலுமே அது வந்து நெட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும், சில நேரத்தில் நெட் இல்லாமல் ஒர்க் ஆகும். பட் இது போல அப்ளிகேஷன்ஸ் வந்து 1,00,000க்கும் மேலே பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் எடுத்து வந்திருக்க அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன் சொல்லலாம். இது ரொம்ப ஃப்ரீயான அப்ளிகேஷன் வித்தவுட் ஆட். இதில் உங்களுக்கு ஆட்ஸே வராது. இதுக்காக நீங்கள் எந்த விதமான காசும் கட்ட தேவையில்லை. இது வித் ஒன்லி ஃப்ரீ அப்ளிகேஷன். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் பிக் டேட்டா கான்செப்ட்னு சொல்லுவாங்க. டேட்டாஸ் எல்லாமே பிக்கா இருந்தாலுமே அதை வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் இது. ஸோ அதை அந்த கான்செப்ட்ல ரெடி பண்ணிருக்கிறதுனால இந்த அப்ளிகேஷனோட ஸ்பேஸுங்கிறது ரொம்ப கம்மியாவே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்றது, அது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளே ஸ்டோர்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்றது அதை பார்ப்போம். ஸோ இப்போ நான் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்றேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணோன்னா இந்த இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இந்த பிளே ஸ்டோர்ல யூ அப்படின்னு அடிச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விடுங்க, அதுக்கப்புறம் டின்னு அடிங்க. அடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா யூ டிக்ஷனரி இங்கிலீஷ் ஆஃப்லைன் வந்திருக்கு பாத்தீங்களா? நீங்க இதை அடிங்க. UDICTIONARY யூ டிக்ஷனரி அப்படிங்கறது கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ், டிக்ஷனரி அப்ளிகேஷன்ஸ் நிறைய வரும். பட் அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் தான். இது ரொம்ப ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா மோர் தென் 10 லாங்குவேஜ், இதுல 12 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கு கூடியதுக்கு தான். இதுல வந்து ரொம்ப 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 ஈஸியா நீங்க உங்க லாங்குவேஜ் தேவையானதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய பல அம்சங்கள் இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்க பிளே ஸ்டோர்லயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வீடியோக்கு மேல லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் பண்றேன் அப்ளிகேஷன். ஓப்பன் பண்ணோன்னே இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய புது புது விஷயங்கள் பத்தியும் டெக்னாலஜி பத்தியும் நியூஸஸ்லாம் நிறைய தராங்க. ஸோ இந்த இன்டர்ஃபேஸுங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ரெட் பேக்ரவுண்ட் வித் ஒயிட் லேயர்ல கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பார்க்கவே நீட்டாகவே இருக்கும். ஸோ ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வேர்ட் சர்ச் பண்ணுறது, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா டெய்லி ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதில் வந்து மொத்தம் 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நவம்பர் 11 டேட் படி இன்னைக்கு பாருங்க. வேர்ட்ஸ் ஃபார் டுடே. இன்னைக்கு வந்து சன்செட் அப்படிங்கிற வேர்டை பத்தி அவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. சன்செட்னா என்ன, அதை பத்தி எப்படி இது பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறாங்க. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. இது வந்து தினமும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேர்டு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதை கொடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா குவைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தினமும் ஒவ்வொரு பொன்மொழி அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ளது. ஸோ இந்த பொன்மொழியை நீங்க வாசிக்கணும். உங்களுக்கு படிக்க தெரியல, இங்கிலீஷ்ல இருக்கு, நான் தமிழ் தான் எனக்கு தெரியும், இல்லை ஹிந்தி தான் தெரியும், உருது தான் தெரியும்னா நீங்க கவலைப்பட வேணாம். இங்கிலீஷ்ல எப்படி படிக்கணுங்கிறத இது ஸ்பீச் லாங்குவேஜ் வச்சு சொல்லும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த குவைஸ் எனக்கு படிக்க தெரியல, ஐ ஹேவ் லவ்ட் த ஸ்டார் டூ அப்படிங்கறத எனக்கு படிக்க தெரியல, அதனால நான் இப்ப கம்ப்யூட்டர்ட்ட படிங்கிறேன். கீழே பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப உங்களுக்கு அதுவே உங்களுக்கு சொல்லிடுச்சு பாத்தீங்களா? இப்ப நான் திரும்பி ஒரு வாட்டி உங்களுக்காக ப்ளே பண்ணி காமிக்கிறேன். I have loved the stars too fondly to be fearful of the night. பாத்தீங்களா? இப்ப அந்த வாக்கியத்தை அதுவே சொல்லிடுச்சு. சோ இது போல நீங்க எந்த வேர்ட்ஸ் வேணா சர்ச் பண்ணலாம். அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற முதற்கொண்டு இது கொடுக்கும். சோ இது பாத்தீங்கன்னா இதுதான் 2 இது இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயங்களை பத்தின கருத்துக்களை சொல்றாங்க. எப்படி பாத்தீங்கன்னா எப்படி கேட் எக்ஸாம்க்கு நம்ம ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் நியூஸ் மாரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இதுவும் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். சோ இதை நீங்க பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். இப்போ நம்ம வேர்ட்ஸ் எப்படி சர்ச் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். உதாரணத்துக்கு இதுதான் சர்ச் பண்ற மேல இருக்கு பாத்தீங்களா? இங்கிலீஷ் வேர்ட்ல இருந்து தமிழுக்கு போகணுங்கிற சொல்லியிருக்கேன். சோ இப்ப நான் இங்கிலீஷ் வேர்ட்ல இருந்து தெலுங்கு, உருது இந்த மாதிரி 12 லாங்குவேஜ் இவங்க கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க, பெங்காலி, இங்கிலீஷ், குஜராத்தி, ஹிந்தி அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் இதில் ப்ரிஃபராக இருக்கோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. இப்போ நான் தமிழுங்கிறத கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நான் இப்போ வந்து ஆண்ட்ராய்டு, ஓகேங்களா? ஆண்ட்ராய்டு கொடுத்துட்டு சர்ச் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இதை தட்டுங்க.
தட்டினோடனே ஆண்ட்ராய்டுங்கிறது வந்துட்டு கீழே தமிழ்ல எழுதி வந்துருக்கு பாத்தீங்களா, ஆண்ட்ராய்டு. நீங்க இதை இப்ப செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க காப்பியும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த வேர்ட்ஸ் இந்த தமிழ்ல உள்ள வேர்டை நீங்க காப்பி பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க கண்டிப்பா காப்பி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுல கெட் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கெட் ஆன்லைன் ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா இது ஆன்லைன்ல ஒர்க் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல தான் இருக்கேன், சோ அதனால ஆன்லைன்ல ஒர்க் ஆகுது. இப்போ நெட் இல்ல, என்கிட்ட நெட் இல்லாத பட்சத்துல நான் எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். முதல்ல நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இதோ இருக்கு பாத்தீங்களா, இந்த கோடை நீங்க இழுத்து விடுங்க, இல்லைன்னா தொடுங்க. தொட்டோன்னே இந்த மாரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இதுல நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். ஆஃப்லைன் டிக்ஷனரி, மை வேர்ட்ஸ் அப்படிலாம் கொடுத்துருக்காங்களா. இப்போ ஆஃப்லைன் டிக்ஷனரி ஏற்கனவே இப்ப பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நான் தமிழ் லாங்குவேஜையும் இங்கிலீஷ் வேர்ட் டிக்ஷனரியும் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். பாத்தீங்களா, திட்ட 1 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கும் மேலேயோ இல்ல 1 லட்சத்துக்கும் மேலே உள்ள வேர்ட்ஸை வந்து இவங்க இங்க வந்து காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். மேபி இது வந்து எப்படி மோர் தென் 10 lakhs வேர்ட்ஸ்க்கு மேல இருக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே 1 MB 2 MB சைஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் பிக் டேட்டா கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ பெரிய ஃபைல் சைஸை சின்னதா கொண்டு வந்து வைக்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வெளில போறேன், எனக்கு வந்து இப்போ தெலுங்கு லாங்குவேஜ் எனக்கு வேணும், என்னால எதுவுமே பண்ண முடியாது, நெட் இருக்காது நான் போற ஏரியானா நீங்க ஆல்ரெடி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ தெலுங்கு லாங்குவேஜ் நான் செலக்ட் பண்ண போறேன். இதுல பாத்தீங்கன்னா வெறும் 2 MB தான். ஓகேவா, இந்த 2 MB நான் தெலுங்குல கொடுக்கணும் வேணும் அப்படின்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா இதுல ஷேர் பண்றீங்களா அப்படிங்கறது கேட்கும். ஸோ நீங்க ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபேஸ்புக்ல கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாத்தீங்களா டவுன்லோட் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, 16%. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து தெலுங்கு நம்ம இங்க வந்து ஆண்ட்ராய்டுங்கிறத கொடுத்துட்டு தமிழுங்கிறத வந்து தெலுங்குன்னு கொடுப்போம். தெலுங்குன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தெலுங்குக்கு இப்போ வரும். ஸோ தெலுங்குக்கு வந்துட்டு இப்போ இது வந்து ஆஃப்லைன் டிக்ஷனரியில் ஒர்க் ஆகுது. ஸோ கெட் ஆன்லைன் ரிசல்ட்னால ஆன்லைன் ரிசல்ட்டும் எல்லாத்தோட சின்டாக்ஸு என்ன சொல்றது சென்டென்ஸு எல்லாமே உங்களுக்கு இதில் வரும். ஓகேங்களா, வெப் டெஃபினேஷனு என்ன வெப் டெஃபினேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டுனா என்ன 1.0 அதுமாரி ஃபுல் ரிசல்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் இதை படித்து பார்க்க முடியல, எனக்கு ஆண்ட்ராய்டுங்கிற ப்ரொனன்ஸ் வரலன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஆண்ட்ராய்டு பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டு. ஓகேங்களா, 2 US லாங்குவேஜ்லயும் யுனைடெட் கிங்டம் ரெண்டு ப்ரெஃபரன்ஸ்லயும் அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ இந்த வேர்டு வந்து எனக்கு எப்போதுமே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோ இருக்கு பாத்தீங்களா ஸ்டார் சிம்பிள், இந்த ஸ்டார் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா இது மை வேர்ட்ஸ்ங்கிற கேட்டகரியில வந்துடும். ஸோ இப்போ அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மை வேர்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல போய் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுங்கிறது இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன்ல எப்படி ஒர்க் பண்றதுன்னு பாக்குறேன். இப்போதைக்கு என் டேட்டாவை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்க டேட்டா ஆஃப் பண்ணிட்டேன். என்கிட்ட இப்போ ஒய்ஃபை கனெக்ஷனும் எந்த விதமான டேட்டா கனெக்ஷனும் இல்லை. ஓகேங்களா, இப்போ நான் ஒரு வேர்டை சர்ச் பண்ண போறேன், அதுவும் தமிழ்ல. ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு நான் எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிறது சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து புதுசா கம்ப்யூட்டர் வேர்டை கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வந்து தெலுங்குல இருக்கு. இப்போ தமிழ்ல கம்ப்யூட்டர்னா என்னன்னு பார்ப்போம். தமிழ் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், தெலுங்கு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சர்ச் கொடுப்போம். கணினி அப்படிங்கிறது வந்துட்டு கெட் ஆன்லைன் ரிசல்ட் இருக்கு பாத்தீங்களா. இப்போ நான் ஆன்லைன்ல இல்ல ஆஃப்லைன்ல தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கெட் ஆன்லைன் ரிசல்ட் சொல்லிட்டேன், நோ நெட்வொர்க்னு வந்துச்சு பாருங்க. ஏன்னா நான் நெட் கனெக்ஷன் கொடுக்காதனால இப்போ நீங்க எங்கேயாச்சும் வெளில போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க கான்செப்ட்ல இந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இன்னும் பல அம்சங்கள் இருக்கு, டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஒவ்வொரு நாளைக்கும். ஸோ இந்த இருக்கிற ஃபியூச்சர்ஸ் நல்லா இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷன்ல நீங்க சர்ச் பண்ண நோட்டிபிகேஷன் ரிசல்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து ஏதாச்சும் நீங்க ஆப்ஷன் இந்த ஆப் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஆப் ரிவ்யூ சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் இப்போ வந்து இதுக்கு 10க்கு 10 அவுட் கொடுக்குறேன். ஸோ வெரி லக்கி அப்படிங்கிற மாரி கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு நெட் வேணும். ஸோ இப்போ நான் டேட்டா கனெக்ஷன் ஆன் பண்ணிக்கிறேன். டேட்டா கனெக்ஷன் ஆன் பண்ணிட்டு கொடுப்போம். ஏன்னா ஒருத்தவங்க நமக்கு நல்ல விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த பட்சத்தில் அவங்களுக்கு 10 அவுட் ஆஃப் 10 கொடுத்துருவோம். ஸோ இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்பில் ரிப்போர்ட் பண்ணலாம். அதேமாரி இந்த ஆப்பை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ முதற்கொண்டு நீங்கள் ஷேர் பண்ணாலும் சரி, இல்லை ஷேருங்கிற ஆப்ஷன் வழியாக போயிட்டு நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ எதுலையாச்சும் ஒன்றத்தில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அதே நேரத்துல இந்த அப்ளிகேஷன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க குழந்தைகளுக்கும் சரி, உங்க பசங்களுக்கும், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். ஏன்னா ஒரு வெளிநாட்டுல இருக்க நண்பர்களுக்கு நம்ம தாய்மொழியை விட்டா மற்ற மொழி தெரிஞ்சிருந்தாலுமே சில நேரத்துல சில பேரை மீட் பண்ண
பண்ணும்போது நமக்கு தெரிந்த மொழிகளை நம்ம வந்து பேசணும்னு நினைப்போம், பட் கத்துக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி டிக்ஷனரி அப்ளிகேஷன்ஸ் தான் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி இதே போல ஒரு சூப்பர் அப்ளிகேஷனோட உங்களை சந்திக்கிறேன். Until bye from Prem.